ஓம் ஸ்ரீ கணேசாய நமः. விநாயக புராணம் சாப்டர் 43. தேவாந்தகன் வதம். சபை நடுவிலே துண்டிக்கப்பட்ட தலை ஒன்று வந்து வீழ்ந்ததும் தேவாந்தகன் திடுக்கிட்டு எழுந்தான். யாரோ தனக்கு தொந்தரவு கொடுப்பதற்காகவே இந்த காரியம் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று கோபத்தோடு இறங்கி வந்தான். அருகில் வந்தது பார்த்ததும் அத்தலை தன் சகோதரன் அந்த நராந்தகனுடையது என்பதை அறிந்தான். அடா தம்பி, இதென்ன கோலம்? உன் தலையை துண்டித்து இங்கு அனுப்பி வைத்தது யார்? என்ன நடந்தது? உனக்கு ஆபத்தென்றால் எனக்கு சொல்லி அனுப்பியிருக்க கூடாதா என்றெல்லாம் பிரலாயித்தான். தங்கள் ஆட்களை வைத்து நராந்தகன் அரண்மனை சென்று என்ன விஷயம் என்று அறிந்து வருமாறு அனுப்பினான். அவர்களும் திரும்பி வந்து காசிபர் குமாரர், மகோர்கடரார், அவன் சிறிய தகப்பனார் தூமட்சகன் முதலானோர் இறந்ததும் சண்டைக்கு வந்த நராந்தகன் தன் புத்திரர்கள் அமைச்சர்களை இழந்து கடைசியில் அவரால் வதைக்கப்பட்டதையும் கதை கதையாய் எடுத்து சொன்னனர். அந்த விவரங்களை கேட்க தேவாந்தகம் உள்ளம் கோபாக்னியால் தகித்தது. அடா தம்பி, என்னை அழைக்க கூடாதா? ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தால் நானும் ஓடோடி வந்திருக்க மாட்டேனா? அந்த நரனை நீ ஒருவனாகவே எதிர்த்து அழித்து விடலாம் என்று என்னையும் அழைக்காது உயிரிழந்து விட்டாயே என்று துக்கம் தாழாமல் கதறினான். தந்தையையும் சகோதரனையும் கொன்றவனை எந்த விதத்திலாவது கொல்லாமல் திரும்புவதில்லை என சபதம் கொண்டு புறப்பட்டான் தேவாந்தகன். விண்ணுலகங்களில் அவன் ஆக்ஞைக்குட்பட்டிருந்த படைகள் அனைத்தும் அவனோடு புறப்பட்டன. பூலோகத்தை அவர்கள் அடைந்தபோது அவன் வரவை கேட்டு எஞ்சியிருந்த அசுர வீரர்களும் அவனோடு சேர்ந்து கொண்டனர். தேவாந்தகன் போருக்கு வந்திருக்கிறான் என்ற செய்தியை காசிராஜன் ஓடி வந்து சொல்ல, மகோர்கடன் 4 கைகளிலும் 4 வகை ஆயுதங்களை ஏந்தி சிங்கன வாகனத்தில் சித்தி புத்தியரோடு யுத்தகளத்தில் வந்து இறங்கினார். கண்ணுக்கு எட்டிய வரையில் அசுர வீரர்கள் அணிவகுத்து நிற்பதையும் அவர்கள் நடுவே ரதத்தில் தேவாந்தகன் ஆரோகணித்து இருப்பதையும் கண்ட மகோர்கடராகிய விநாயகர் புத்தி தேவியரை பார்த்து, பிரியே, உனது சக்தியினால் சேனா சமுத்திரத்தை உண்டாக்கி அசுரர் வீரர்களை அழித்து வா என்றார். புத்தி தேவியார் பகவானை பணிந்து வணங்கி அவர் அருளால் அனிமா, மகிமா, இலக்கிமா, பிரார்த்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் எனப்படும் அஷ்டமா சித்திகளையும் 8 தேவிகளாக தோன்ற செய்தாள். ஒவ்வொருவருக்கும் ஏராளமான சேனா வீரர்கள் அநேக ஆயுதங்களுடன் நினைத்த மாத்திரத்திலேயே தோன்றினர். கண்ணுக்கு முன்பு மாயையால் தோன்றுவது போல் எண்ணற்ற வீரர்கள் தேவிகளிடமிருந்து உண்டாகுவதை கண்ட தேவாந்தகன் தன் வீரர்களை பார்த்து, அருமை வீரர்களே, நம் எதிரில் இருப்பவர்கள் பெண்களாயிற்றே என்று சலனம் அடையாதீர்கள். அவர்கள் படையினுள் புகுந்து எதிர்படும் வீரர்களை வெட்டி சாயுங்கள். அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, மாயையில் வல்லவர்கள் என்று உற்சாகப்படுத்தினான். சக்திகள் என்மரும் தங்களுடைய வீரர்களுடன் அசுரப்படைகளின் மீது பாய்ந்து அவர்களை சின்னா பின்னாப்படுத்தினர். குடல் சரிந்தும் கைகளிழந்தும் தலை அறுத்தும் வீரர்கள் யுத்தக்களம் முழுவதும் மலைகளாய் குவிந்தனர். வீரர்கள் வர்ணம் தெளித்தாற்போல் யுத்தக்களம் முழுவதும் இரத்தத்தால் நிறைந்தது. அசுர வீரர்கள் விஷம் தோய்ந்த அம்புகளை நானேற்றி தேவகணங்களின் மீது பொழிந்தனர். காலாந்தகன், மகண்டன், துர்சயன், இரத்தகேசன், தீர்க்கதந்தன், தாலசங்கன், கத்திபன், எக்குமன் போன்ற வீரர்கள் அஷ்ட சித்திகளையும் எதிர்த்து போராடி உயிர் இழந்தனர். தலைவர்களை இழந்த அசுரப்படை சிதறுண்டது. நடத்தி செல்வார் இல்லாததால் வீரர்கள் மனம் போனபடி ஓடி உயிர் தப்ப விரும்பினர். படையின் கட்டுக்கோப்பு குலைந்து வீரர்கள் சிதறி ஓடுவதைக் கண்ட தேவாந்தகன் அதி உக்கிரமாக பாய்ந்து வந்து சித்திகள் என்மரையும் தாக்கினான். நேரு போன்ற தனது வில்லை வளைத்து அவர்களை சுற்றிலும் பானங்களை வர்ஷித்து செயலற்று போகும்படி செய்தான். அதை கண்ட புத்தி தேவியார் மிகவும் கோரமான தோற்றத்தையும் பிரம்மாண்டமான உருவத்தையும் கொண்ட சக்தியை உண்டாக்கி, நீ இப்போதே ரணக்களத்துக்கு சென்று செயலற்று நிற்கும் எண்பகை சித்திகளை காப்பாற்றி அசுர படைகளை நாசம் செய்து வா என்று உத்தரவிட்டார். தேவியிடமிருந்து உண்டான அச்சக்தி அண்ட சராசரங்களும் கிடுகிடுக்க யுத்த களத்துக்கு வந்து அட்டகாசம் செய்தாள். அவள் உருவத்தை கண்ட மாத்திரத்திலேயே வீரர்கள் பயந்து ஓடினர். கைக்கு அகப்பட்டவர்களை எல்லாம் வாரி நாற்புறமும் வீசி எரிந்து துவம்சம் செய்தாள். தேவாந்தகன் அவள் மீது அஸ்திரங்களை கொட்டினான். அவளோ தன் மீது பாயும் தூசுகளை தட்டி உதறுவது போல் அஸ்திரங்களை விலக்கி அவனை நெருங்கி கையால் வாரி எடுத்து வாயிலை போட்டு விழுங்கினாள். பின்னர் புத்தி தேவியாரிடம் வந்தாள்.
அவனால் விழுங்கப்பட்ட தேவாந்தகன் சூக்ஷ்ம உருவம் எடுத்து அவள் மூக்கு வழியாக வெளிப்பட்டு தன் அரண்மனைக்கு ஓடி வந்து விட்டான். பின்னர் நேராக தன் தந்தையிடம் சென்று சகோதரன் இறந்ததையும் தான் தோல்வியுற்று ஓடிவர நேர்ந்ததையும் தெரிவித்து, அப்பா, போரிலே ஜெயிக்க வேண்டியதற்கான உபாயம் ஒன்று சொல்லுங்கள் என்று வேண்டினான். தேவாந்தகா, ஒரு மகா மந்திரம் இருக்கிறது. அதை ஜபித்து ஹோமம் ஒன்று செய்தாயானால் ஹோம குண்டத்திலிருந்து அழகிய குதிரை வெளிப்படும். அதன் மீது ஆரோகணித்து யுத்தம் செய்தால் உனக்கு வெற்றி ஏற்படும் என்றார். தேவாந்தகன் அப்போதே யாகத்தை தொடங்கினான். யாகம் முடியும் போது ஹோமக்குண்டிலிருந்து கருப்பு நிற குதிரை ஒன்று வெளிப்பட்டது. அதனோடு ஏராளமான வீரர்கள் பராக்கிரமம் மிகுந்தவர்களாகவும் பற்பல ஆயுதங்களை கொண்டவர்களாகவும் வெளிப்பட்டனர். அக்குதிரை மீது ஆரோகணித்து வந்த தேவாந்தகன் வீரர்கள் புடைசூழ யுத்தத்துக்கு புறப்பட்டான். யாக குண்டத்திலிருந்து வெளிப்பட்ட குதிரை மீது ஆரோகணித்து வந்த தேவாந்தகனை குரூரனும் அஷ்டமா சித்திகளும் புத்தி தேவியார் உண்டாக்கிய சக்தியும் ஒன்று கூடி எதிர்த்தனர். அரக்கப்படையினுள் புகுந்து பலவாறு அவர்களை சிதற அடித்தனர். ஆனால் யாக குண்டலத்திலிருந்து எழுந்த குதிரை மீது அவன் ஆரோகணித்திருந்ததால் அவன் வலிமை முன்னிலும் பன்மடங்கு அதிகமாயிருந்தது. பல அஸ்திரங்களை ஏவி அவர்கள் முன்னேற்றத்தை தடுத்தான். அவர்கள் விடுத்த அஸ்திரங்களை தன் சக்தியினால் தடுத்து நிறுத்தினான். யுத்த களத்திலே யாகம் செய்து அந்த குண்டத்திலிருந்து மாபெரும் வலிமை கொண்ட பெண் பூதம் ஒன்றை வரவழைக்க விரும்பினான். ஆகவே மோகனாஸ்திரத்தை ஏவ தேவகணங்களும் இதர சித்திகளும் மயங்கி நின்றனர். பின்னர் கந்தர்வாஸ்திரத்தை விட எங்கு பார்த்தாலும் நிருத்தியமும் பாடலும் இருந்தது. தேவகணங்கள் யுத்தத்தை மறந்து நடனத்தையும் பாட்டையும் ரசிக்கத் தொடங்கினர். இதற்குள் தேவாந்தகன் யுத்த களத்திலே ஹோமம் வளர்த்து ஏராளமான நரபலி கொடுத்து யாகம் செய்தான். யாகத்தின் முடிவில் பயங்கர பெண் பூதம் ஒன்று கிளம்பியது. கோர பசி, ஆகாரம் எங்கே என்று அலறியது. அதோ உனக்கு வேண்டியவர்களை புசிக்கலாம் என்று அவன் தேவகணங்களை காட்ட அப்பூதம் அவர்களை வாரி விழுங்கத் தொடங்கியது. இதற்குள் விவரம் அறிந்து மகோர்கடல் ஞானாஸ்திரத்தை ஏவ யுத்த களத்திலே பரவியிருந்த மோகனாஸ்திரம் உடைப்பட்டு தேவகணங்கள் தங்கள் உணர்வு பெற்றனர். புத்தி தேவியார் உண்டாகிய சக்தி தங்களை நோக்கி வந்த பெண் பூதத்தின் மீது பாய்ந்து போரிட்டு அதை இரண்டாக கிழித்து எறிந்தது. தேவாந்தகனை அழிக்க மாட்டாது. அஷ்டமா சித்திகளும் குரூரனும் தவிப்பதை கண்ணுற்ற விஷ்ணு பிரம்மாதி தேவர்கள் விநாயக பெருமானை துதித்து, சர்வேஸ்வரா, எப்போதுதான் இந்த பாதகனுக்கு அழிவுகாலம்? யுத்த களத்திலே யுத்தம் செய்தால் அவன் பராக்கிரமம் அதிகமாகின்றதே தவிர கொஞ்சமும் சளைக்க காணுமே. தேவரீர் இன்னும் பொறுத்திருப்பதேனோ என்று பிரார்த்தித்தனர். பகவானும் அவர்கள் கோரிக்கையை ஏற்று தேவாந்தகனை வதைக்கும் நிமித்தமாக யுத்த களத்திலே இறங்கினான். மகோர்கடரே யுத்தத்துக்கு வந்துவிட்டது கண்டு அசுரனின் சீற்றம் அதிகமாயிற்று. இந்த சிறுவனா தன்னுடைய சிறிய தகப்பனாரையும் சகோதரனையும் கொன்றது என்று பற்களை கடித்து பலவகை அஸ்திரங்களால் பகவானை அடித்தான். மகோர்கடர் அவன் விடுத்த அஸ்திரங்களுக்கு பதில் அஸ்திரம் விட்டு அவன் அவற்றை பயனற்றதாக செய்தான். வாயுவாஸ்திரம், வருணாஸ்திரம், மோகனாஸ்திரம், கடுராஸ்திரம், கர்ப்பாஸ்திரம் ஆகிய அஸ்திரங்கள் அனைத்தும் பகவானிடம் பலிக்காது கண்டு பாசுபஸ்திரத்தை விடுத்தான். அவன் மிகவும் உக்ரமாக பாய்ந்து வரும் அஸ்திரத்தை அதே அஸ்திரத்தால் தான் மடக்க வேண்டும் என்று மகோர்கடரும் பாசுபதாஸ்திரத்தை விடுத்தார். இரண்டும் விண்ணிலே பயங்கரமாக போரிட்டு ஒன்றையொன்று வெற்றி காண முடியாது திரும்பியது. தேவாந்தகன் உள்ளம் குமிழ மகோர்கடரை கொல்வது அல்லது அவரால் மரணம் அடைவது என்று உறுதியுடன் தண்டத்தை ஓங்கிக் கொண்டு பகவானின் தேரை நோக்கி ஓடி வந்து அதில் ஏறினான். மகோர்கடர் உடனே ஆனை முகத்தானாக மாறி தமது தந்தங்களில் ஒன்றை ஒடித்து அதனால் தேவாந்தகனின் சிரத்திலே கொத்தினார். அந்த மாத்திரத்திலேயே அசுரனின் தலை 1000 சொக்கல்களாக உடைந்து சிதறியது. தேவாந்தகனின் உயிர் ஜெகஜோதியுடன் அவன் உடலை விட்டு புறப்பட்டு பகவானின் திருவடிகளை சேர்ந்தது. எங்கும் மகிழ்ச்சி ஆரவாரம் கிளம்பியது. தேவர்கள் ஓடி வந்து பகவானின் பாதங்களில் மலர் தூவி போற்றினர். வெற்றி முழக்கம் சகல லோகங்களிலும் முழங்கியது. அசுரர்கள் வதம் முடிந்து மகோர்கடர் அரண்மனை திரும்பியதும் காசிராஜன் தன் புத்திரனுக்கு விவாகம் செய்ய ஏற்பாடுகளை தொடங்கினான். மகத தேசத்து அரசனின் புத்திரியை தன் மகனுக்கு மணம் செய்து கொள்ள நிச்சயித்து இந்திராதி தேவர்களுக்கும் முனிசிரேஷ்டர்களுக்கும் அழைப்பு அனுப்பினான். பூவுலகில் உள்ள சகல
தேசத்து அரசர்களுக்கும் தனித்தனியே அழைப்பு அனுப்பி வைத்தான். தேவர்கள், முனிசேஷ்டர்கள், உற்றார் உறவினர், நண்பர்கள் சூழ்ந்து ஆசீர்வாதிக்க மகோர்கடல் புரோகிதராக இருந்து திருமணத்தை நடத்தி வைத்தார். பின்னர் நகரத்து மக்கள் பிரியா விடை கொடுக்க அங்கிருந்து புறப்பட்டு காசிராஜன் பின் தொடர்ந்து வர காசிவரின் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார். தம்மை பணிந்து பூஜித்த காசிராஜனுக்கு சகல சௌபாகியங்களும் வழங்க செய்து நீண்ட காலம் ஆட்சி புரிந்து பின்னர் மனைவியோடு தம்மிடம் வந்து சேருமாறு அருளினார். காசிராஜனும் அவரிடம் கொண்ட பக்தி மாறாதவனாய் அவரை தியானித்து நீண்ட காலம் ஆட்சி புரிந்த பின்னர் அரசரை தன் புத்திரனிடம் அழைத்துவிட்டு விநாயக பெருமானால் அனுப்பப்பட்ட விமானம் ஒன்றில் ஏறி மனைவியோடு விண்ணுலகம் சென்றான்.